அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். தமிழ்நாட்டில் நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் அவர்களுடைய மறைவு எல்லாருக்கும் ஒரு பெயர் அதிர்ச்சியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் பெருசாக பார்க்கப்பட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவருக்கு கல்லீரல் பகுதியில் கொழுப்பினுடைய அளவு தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அது எல்லாருடைய தவறுகளும் இருக்குது. இப்போ அந்த தவறை குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. காலத்தின் சூழ்நிலை அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொழுப்புகள் ஏன் நமக்கு வருது, எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல எல்லாரும் சொல்லக்கூடியது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளே தான். மது பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ மதுவே குடிக்காத நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொழுப்பு வரலன்னு கேட்டால் வருது. கொழுப்பு நம் உணவு பழக்க வழக்கங்கள் நமக்கு கொழுப்பு கொண்டு வருது. ஆனால் அதே நேரத்தில் உடலானது உணவு பழக்க முறையிலிருந்து அதுவாகவே நம்முடைய உடலாகவே கொழுப்பை உற்பத்தியும் பண்ணுது. இப்போ இந்த கொழுப்பை நம்ம என்ன பண்ணுறது, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மளுடைய உடற்பயிற்சி, உணவு பழக்கம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சாதாரணமான சில பழக்க வழக்கங்கள், இதை நம்ம மாற்றி அமைச்சாலே போதும். நம்ம கொஞ்சம் நீண்ட நாள் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு ஏற்பு முறையாக இருக்கும். எல்லாரும் 150 வருஷம் உயிர் வாழ்ந்தெல்லாம் அப்படி ஒன்றும் யாரும் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் அதிகமாக நம்ம உயிர் வாழ்வதற்கு பிரச்சனை இல்லாமல் வரக்கூடிய ஒரு கண்டிஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த ஒரு ஃபஸ்ட்டு உணவு பழக்கங்களை நம்ம பார்த்தோம்னா, மது குடிக்கவே கூடாது. இந்த புகையிலை பழக்கங்கள், அதாவது கெட்ட பழக்கங்கள் நம்மள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதை நம்ம மாற்றி அமைக்கணும். ரெண்டாவது, பதப்படுத்தப்பட்ட எந்தவித பொருட்களையும் இப்போ எல்லாருமே அப்படி தான் சாப்பிட முடியும், குறைவாக சாப்பிடுங்க. பதப்படுத்தப்பட்ட பொருட்களை குறைவாக எடுத்துக்கிங்க. ரெண்டாவது, ஜங்க் ஃபுட்டு எடுக்கவே எடுக்காது. நம்ம இப்போ ஒரு தேட்டருக்கு போவோம், ஒரு பார்க்குக்கு போவோம், இல்லைனா எங்கேயாவது சுற்றி பார்க்க போவோம், இல்லைனா ஒரு ட்ராவல்லையாக இருக்கும், ஆஃபீஸ்லையாக இருக்கும், வீட்டில் டைம் பாஸுக்கு டிவி பார்க்குற டைம்லையாக இருக்கும். இந்த நேரங்களில் எல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்டு ரொம்ப நம்ம உடலை மோசப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். இனி அது தயாரிப்பு முறைகளுடையும், அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் சேர்க்கப்படக்கூடிய வேதியியல் பொருட்களாக இருக்கும். இதனால் நமக்கு ஆபத்து அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ரெட் மீட். நம்ம ரெட் மீட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ரெட் மீட் எடுக்கக்கூடியதும் அவசியப்படக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. கொழுப்பு யாருக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்குதோ அவங்க ரெட் மீட் எடுக்கிறத தவிர்த்துருங்க. ரெட் மீட்னால் உங்களுக்கு தெரியும், சிகப்பாக இருக்கக்கூடிய இறைச்சி, ஆட்டிறைச்சி, பன்னி இறைச்சி, இந்த மாதிரி இறைச்சிகளை தவிர்த்துருங்க. கொழுப்பு அதிகமாக நம்ம தம்பில் சேர்க்கக்கூடிய இறைச்சி பழக்க வழக்கங்கள். நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஐட்டங்களை சாப்பிடணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது ஃபிஷ்ஷு, மீனில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது, காய்கறிகளில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது. இந்த மாதிரி காய்கறிகள், பச்சை காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க. பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. இப்போ பேசிக்காக ஒரு ஆள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதும், நேரம் தவறி சாப்பிடுறதும், அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல சரியான நேரத்துக்கு நம்ம தூங்கணும். அப்போது சரியான நேரத்துக்கு நம்ம தூங்கும்போது தான் நமக்கு நம்ம உடல் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாமே கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான முறையாக செய்ய முடியுது. இப்போ நம்ம சரியான நேரத்துக்கு தூங்கலைன்னு சொல்லும்போது உடல் உறுப்புகளும் முன்னுக்கு பின்னாட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
இப்போ இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சது. அப்போ நேரத்துக்கு தூங்குறது, அதே மாதிரி விடிய காலையில் எழும்பவும் செய்யணும். அப்போ எழும்பும்போது தான் அந்த உடலானது அது என்ன வேலை செய்யணுமோ அதை சாதாரணமாக அது செய்ய பழகுது. இப்போ இந்த 2 பழக்கமும், தூங்குறது, இன்னொன்று சரியான நேரத்தில் சாப்பிட்றது, சரியான நேரத்தில் எழும்புறது, நம்ம உடல் கழிவுகளை நேரம் தவறாமல் காலை மாலை 2 வேளையும் செய்தாலே போதும். இப்போ இது பழக்க வழக்கங்கள் ஆயிடுச்சு. அடுத்தது உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமான உடற்பயிற்சி சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம். இந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் டெய்லி 13 முறை செய்யுங்க. என்னடா சூரிய நமஸ்காரம் அப்படின்னு உள்ள வாரீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. சாதாரண எளிமையான முறை தான் சூரிய நமஸ்காரம். அதுக்காக சூரியனை பார்த்து ஒரு காலை மடக்கி ஒரு முட்டி மேலே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணால் அது சூரிய நமஸ்காரம் கிடையாது, அது ஏக்பாதாசனம் ஆகிடும். இப்போ சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யணும் அப்படின்னு விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா யூடியூப்பில் போய் சூரிய நமஸ்காரம் போடுங்க, இல்லைன்னா சன் சல்யூட்னு போடுங்க. கரெக்டாக உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேளுங்க, நானும் சொல்லித்தரேன். இப்போ சூரிய நமஸ்காரத்தினால என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, இந்த சூரிய நமஸ்காரம் சொல்கிறது ஒரு பூஸ்டிங் எக்ஸசைஸ். நம்ம உடம்புக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை செய்கிறதுக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் நம்ம இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்யும்போது உடல் உறுப்புகள் அனைத்தையுமே அது புத்துணர்வாக வைக்க ஒரு ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த பூஸ்டிங் எக்ஸசைஸு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சியாளர்களால் கூட இது முழுமையாக நம்பப்பட்ட ஒன்று தான். இந்த சூரிய நமஸ்காரம் கொழுப்பை உடம்புலேருந்து கிடைக்கும். இது சூரிய நமஸ்காரம் செய்வதனால நமக்கு உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு கூட இது ஹெல்ப் ஆகும். 108 முறை உடல், இப்போ 100 கிலோவுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் 108 முறை செய்தீங்கன்னா 3 மாதத்தில் கரெக்டாக அவங்க 70 கிலோவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது நிறைய பரிசோதனைகளுக்கும் பரிசோதிக்கப்பட்டு வெற்றி கண்டவர்கள் நிறைய ஏராளமானவங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த சூரிய நமஸ்காரம் இந்த உடம்பில் இருக்க கொழுப்பு, கல்லீரல் கொழுப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஒன்றுமே கிடையாதுங்க. காலையில் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியோ காலையில் எழும்பணுன்னா தன் கழிவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் போல் குடிச்சிட்டு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு சின்ன வாக் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். 13 தடவை பண்ணுங்கள். டைம் இருக்கக்கூடியவங்க 13 டபுளாக பண்ணுங்கள். இது நமக்கு ரொம்ப ஒரு உதவி பண்ணக்கூடியது. சும்மா இருந்தால் வாக்கிங் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு 10,000 கவுண்ட் வாக்காக பண்ணுங்கள். மொபைலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது, அதில் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லி வாக்கிங், நடைபயிற்சி ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கொழுப்பு, கல்லீரல் கொழுப்பு, உடம்புல தேவையான வெயிட்டு போட்டுடுச்சு, அடுத்தவங்க மாதிரி நம்ம ரொம்ப ஜாலியாக சுத்த முடியலை, சாப்பிட முடியலை, இருக்க முடியலை, நிற்க முடியலை, நடக்க முடியலை, ஓட முடியலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போய் ஒரு சாதாரண மனுஷனாக நம்மளையே கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு வரலாம். இது என்னுடைய சின்ன ஒரு அறிவுரையாக எடுத்துகிட்டு நீங்கள் செய்து பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் சேரும். வணக்கம்.